சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் வீட்டில் சோதனை, விஜய் அறிவிப்பு. பாரத பிரதமர் மோடி அவர்களை விஜய் சென்று சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி விஜய் விவாதித்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. முதலில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் போது நடைபெற்றதாக சொல்லப்படும் நிதி பற்றாக்குறை, நிதியை நிறுத்தி வைத்தது போன்ற எந்த விஷயங்களும் இந்த ஆட்சியில் நடைபெறக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. மேலும் மத்திய அரசு கொள்கைகள், கோட்பாடுகள் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும். ஆனால் அது எதிராக இருந்தால் கண்டிப்பாக மக்களோடு சேர்ந்து நானும் போராடுவேன் என விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மேலும் 2 விஷயங்களை பற்றியும் விஜய் அவர்கள் விவாதம் செய்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. அதில் முதலில் ஒன்று, ஸ்டாலின் அவர்களது வீட்டில் செய்த சோதனைக்கு முக்கிய காரணம், கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் ஸ்டாலின் அரசாங்கம் பெற்றிருக்கு. திமுகவோட மாஜி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களுடைய துறையில் பல லட்சக்கணக்கான கோடிகள் முறைகேடு செஞ்சிருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களை பிரதமர் மோடியிடம் விஜய் சமர்ப்பிச்சிருக்கிறார் எனவும், ஆதாரங்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எதிராக விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழுவதுமான உத்தரவையும் தற்போது வழங்க வேண்டும் என விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான வேலைப்பாடுகளில் தாராளமாக ஈடுபடலாம் என இதற்கான வெள்ளை அறிக்கையை இன்னும் சில நாட்களில் வெளியிடுவேன் என தமிழக மக்களுக்கு நான் தெரிவிச்சிருந்தேன். அதற்காக நீங்கள் கண்டிப்பாக நான் கோரிக்கை வைப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய் கோரிக்கை வச்சிருக்காராம். மேலும் தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி எப்படி வந்தது? தமிழ்நாட்டில் எந்த நலத்திட்ட பணிகளை செய்து இந்த கடன் சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் மாதம் 140 கோடிக்கு மேலே லஞ்சம் ஊழலாக செய்து வரப்படுதான். அது அனைத்துமே பார்த்திங்கன்னா கோபாலபுர இல்லத்துக்கு தான் சென்றடைதான். மேலும் வெள்ளை அறிக்கை தயார் செய்யும் போது அதில் ஈடுபட்ட அதிகாரிகள் விஜயிடம் சொன்ன இந்த தகவலை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி இந்த அளவுக்கு ஊழலை செய்தது திமுக மட்டுமே. அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஊழல் லஞ்சம் கிடையாது. திமுகவில் எதிரெடுத்தாலும் லஞ்சம் ஊழல் என சுமார் ஒவ்வொரு துறையிலும் 140 கோடி ஊழல் செய்து அரசு உயர் அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இவர்கள் பல மோசடி செயலில் ஈடுபட்டதும் ஆதாரங்களையும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் சமர்ப்பிச்சிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் நேரடியாக தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்து மாஜி அமைச்சர்கள் 14 பேர் மற்றும் ஸ்டாலின் உட்பட பலர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆதாரங்களை தற்போது விஜய் அவர்கள் கொடுத்து விட்டாராம். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, எப்போ வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், சோதனை நடத்தலாம், ஸ்டாலின் மீது எப்போது வேண்டுமானாலும் இடி ரைடு வரலாம், ஐடி ரைடு வரலாம் என்கின்ற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் விஜயை எப்படியாவது அரசு கட்டிலில் ஆட்சியில் அமரவிடக்கூடாது என ஸ்டாலின் கனவு காண்டிருந்தார். ஆனால் அவர் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. விஜய் அவர்களும் வெற்றி பெற்று தற்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். ஸ்டாலின் நினைத்தது, தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் தம்முடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் தான் அவர் ஆட்சியை நடத்துகிறார். இதனால் அதை வைத்து தமக்கு சாதகமான ஒரு ஆட்சியை உருவாக்கி விடலாம், தன்னுடைய ஊழல் மற்றும் லஞ்சங்களை எப்படியாவது மறைத்து விடலாம் என கனவு காண்டிருந்தார். ஆனால் அது மொத்தமே தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது.
திமுகவோட மாஜி அமைச்சர்கள் சேகர் பாபு, துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, KSSR ராமச்சந்திரர்கள் இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தற்போது 15 ஆண்டு காலம் சிறைவாசம் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என சொல்லப்படுது. மேலும் இவர்கள் அனைவரையும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அழைத்து பேசிய ஸ்டாலின், நீங்கள் என்ன செய்வீங்க என்று தெரியாது, உங்களில் யார் மாட்டினாலும் சரி என்னோட பெயரை சொல்லக்கூடாது, யாரோட பெயரையும் எதனால் நீங்கள் ஊழல் செய்தீர்கள் என்பதை சொல்லவே கூடாது என ஸ்ட்ரிக்டான ஆர்டரை ஸ்டாலின் போட்டுவிட்டாராம். அது மட்டுமில்லாமல் தாவேகா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் திமுகவுக்கு மிக பெரும் சிக்கலையும் உருவாக்கியுள்ளது. மேலும் 18 கல்குவாரிகள் விஜய் ஆட்சியில் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 0.9 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் மணலை எடுக்க வேண்டும். ஆனால் தற்போது 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மணலை அள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் திமுக ஆட்சி காலத்தில் கடைசியில் திமுக தான் மீண்டும் 2வது முறை ஆட்சி அமைக்கும் என்கின்ற நோக்கில் பல லட்சம் கோடிக்கு டெண்டர்களை வாரி வழங்கிவிட்டது. ஆனால் தற்போது விஜய் அதை முடக்கிவிட்டார். மீண்டும் புதிதாக டெண்டர் விடுவார் என சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் தான் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவோட ஆட்சிக்கு வழங்கப்பட்ட நிதிகள் எந்த துறைக்கு எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கு, மத்திய அரசால் எந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதை திமுக தனது திட்டம் என மாற்றி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஃபோட்டோவையும் தன்னுடைய மகன் ஃபோட்டோவையும் வைத்து திமுகவின் திட்டம் என்று மக்களை ஏமாற்றியது எல்லாம் ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர தற்போது விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களின் வீட்டுக்கே தற்போது ரெய்டு விடுவாங்க என சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட கேரளாவின் முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன் அவர்களின் வீட்டில் ED ரெய்டு நடந்தது. இதனால் முன்னாள் முதல்வரோ இந்நாள் முதல்வரோ யாருக்கும் இந்த ED பயப்படாது. தொடர்ந்து ஸ்டாலின் வீட்டில் பல்வேறு லட்சக்கணக்கான பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஸ்டாலின் வீட்டிலிருந்து தற்போது கைப்பற்றப்பட்டால் ஸ்டாலின் வெளிவர முடியாத மாதிரி அவரை சிறையில் அடைப்பாங்க என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் ஆட்சியில் எதுவும் சரியில்லை, வந்த 15 நாட்களில் பல்வேறு கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது என IT விங் மூலமாக இன்ஸ்டாகிராம் இணையத்தில் தவறான செய்திகளை திமுக பரப்பி வருகிறது. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் இடைத்தேர்தல் வந்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வியை தான் தழுவுவார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி திமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? கண்டிப்பாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இந்த 5 ஆண்டு காலம் செய்த ஊழல் விஜய் அவர்களால் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். செந்தில் பாலாஜி எப்படி சிறையில் அடைக்கும் போது நெஞ்சுவலி என படுத்து கொண்டாரோ அதே போல ஸ்டாலினும் படுத்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.